ஆக்டர் ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது அப்படின்ற நியூஸ் தான் இப்போ ரொம்பவே பேசும் பொருளாக மாறிட்டு வந்துட்டுருக்கு. ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் நிறைய பேருக்கு ஃபேவரட் கப்புள்ஸாகவே இருந்திருக்காங்க. அண்ட் இந்த நியூஸை பார்த்துட்டு அவங்க ஃபேன்ஸ் நிறைய பேர் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இந்த டிவோர்ஸ் கேசஸில் மெயினாக ஜெயம் ரவி அவர்கள் தான் இனிஷியல் பண்ணியிருக்காருன்னு, ஆர்த்தி அவங்களுக்கு இதில் துளியும் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி நியூஸுமே இப்போ வெளியே வந்துட்டுருக்கு. இன்னுமே ஆர்த்தி அவர்கள் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஆர்த்தி.ரவின்னு தான் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பயோலுமே மேரிட் டு ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ ஆர்த்திக்கு அதில் துளியும் விருப்பம் இல்லைன்றது நல்லாவே தெரியுது. ஜெயம் ரவியும் ஆர்த்தியோட எடுத்த ஃபோட்டோஸ் எதுவுமே அவங்க இன்ஸ்டா பேஜ்லேருந்து ரிமூவ் பண்ணல. ஸோ வேறு ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் அவருமே இந்த டிவோர்ஸ் வேணும்னு சொல்லி நிற்கிறாரு. அது என்னவா இருக்குன்றது நிறைய பேர் ரொம்பவே யோசிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இன்னொரு பேர் இவங்க டிவோர்ஸ் பண்ணிக்கக்கூடாது, இவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி ஜெயம் ரவி தரப்புலேருந்து ஆர்த்தி அவர்களுக்கு கோர்ட் நியூஸ் ஒன்று போயிருக்கு. அதாவது சீக்கிரமாக எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி அவர்கள் ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க. ஆனால் ஆர்த்தி அவர்கள் அதற்கு எந்த ஒரு பதிலுமே தெரிவிக்கலை. இவங்க கேஸோட அடுத்த விசாரணை அக்டோபர் 12 ஒத்தி வச்சுருக்காங்க. ஸோ பொறுமையாக பார்ப்போம். அவங்க 2 பேர் பிரிகிறாங்களா, இல்லை எல்லாரும் சேர்ந்து ஆசைப்படுற மாதிரி சேர்ந்து வாழ்கிறாங்களா அப்படின்றத பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். எத்தனை பேர் இது சோகமாக இருக்குது அப்படின்றது எங்கள் கூட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸ்க்கு ஸ்பெஷல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.